வாரந்தோறும் நாம் ஓதுகின்ற கஹ்ஃப் சூராவிலே ஒரு ஆயத் வரும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து. யாஜூஜ் மாஜூஜ் என்கின்ற வினோத கூட்டத்தினுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை என்று அந்த ஊர் மக்கள் முறையிடுகின்றார்கள். அந்த ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி துல்கர்னைன் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவரை கட்டி எழுப்புகின்றார்கள். அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த வினோத கூட்டம் ஊர் மக்களை சந்திக்காத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான மதில் சுவரை எழுப்பிவிட்டு சொன்னார்கள், இப்போது நான் கட்டி இருக்கக்கூடிய இந்த மதில் சுவர் யாராலும் இதை தகர்க்க முடியாது, எவ்வளவு பெரிய கொம்பனாலும் இதை தகர்க்க முடியாது. இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றல், இது என்னுடைய இறைவன் எனக்கு தந்த அருட்படை, அவன் நினைத்தால் மட்டும்தான் இதை தகர்க்க முடியும். இறைவனுடைய வாக்கு வருகின்ற பொழுதுதான், கியாமத் நாள் வருகின்ற பொழுதுதான், அல்லது இறைவன் நினைக்கின்ற பொழுதுதான் இந்த பிரம்மாண்டமான இரும்பு கோட்டையை தகர்க்க முடியும் என்பது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை. எனவே நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியும் சரியாக இருக்கின்றது. காலம் கைகூடி விட்டது, நாம் முயற்சிக்க நாம் முழுமனதோடு இறங்கிவிட்டோம் என்ற மமதியில் அல்லாஹை மறந்துவிடக் கூடாது. அவர்களிடத்திலே அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பில்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனம் அடுத்த நொடிப்பொழுதில் வந்து இறங்கிய பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். இது இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றல். ஜின்களை வசப்படுத்தி, காற்றை வசப்படுத்தி, எல்லா ஜீவராசிகளையும் கட்டுக்குள் வைத்திருப்பது, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி. ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது எனது இறைவனின் அருட்கொடை. எதுக்காக வேண்டிய அருட்கொடை கொடுத்திருக்கின்றான்? லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அவன் கொடுத்த இந்த வெகுமதிகளை, நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டு நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நான் அவனுக்கு மாறாக நடக்கின்றேனா, நன்றி மறந்து நடக்கின்றேனா என்பதை இறைவன் என்னை சோதிக்கின்றான் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரே தேக்க நிலையில் இல்லாமல் கடக்கின்ற வருடங்களில் ஏதாவது ஒன்றை குடும்பம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ அதை நோக்கி நகர வேண்டுமே தவிர தேக்க நிலையை ஒருபோதும் இஸ்லாம் வரவேற்பதே கிடையாது.